ஹாய் கைஸ், இன்றைக்கி சண்டே. அதனால எல்லாருமே ஃபேமிலியோட அவுட்டிங் கிளம்பிட்டோம். இந்த ராஜபாய் இருக்கானே, நாங்கள் வெளில போனாலே கோச்சிருப்பான். ஆக்சுவலி அவனும் கூட்டிங் போகிறது தான் பிளான். பட் எங்கள் அம்மா தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இங்கேருந்து நேராக பாட்டி வீட்டுக்கு போய் அங்கேருந்து என்னோடய சிஸ்டர்ஸும் கூப்பிட்டுக்கினேன். நேராக நாங்கள் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடை. எல்லா குரூப்லேயும் ஸ்லோ ஆகிட்டு இருப்பான்ல, அந்த ஒருத்தன் தான் இவன். இவனுக்காக வெயிட் பண்ண ட்ரிப்பு முடிஞ்சிடும் போலையே. இங்கேருந்து ஜங்கு கிளம்பி நாங்கள் இடம் தான் இந்த ப்ரைவேட் பீச். இப்போ போட்டிங் போகிறதுக்காக ரெடியாகின்னு இருக்கோம். ஏதோ வந்தாச்சு. நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்திங்க அந்த தருணம். ஏதோ இந்த இடத்துல இருந்தால் நம்மளோட இனிமையான ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் சின்னதை பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படி வயசானவங்களாம் ஏறி இறங்குவாங்க. மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். என்னடா இது ட்ரிப்பு ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எங்கள் பெரியம்மா கிட்டேருந்து எப்படி ஒரு ரியாக்ஷனா? ஒரு வழியாக நம்ம ஐலாண்டுக்கு வந்துட்டோம். பாவம் எங்கள் கேமராமேன் ஒரு வீடில் அவங்க மூஞ்சை காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க மூஞ்சை காட்டுறேன், அப்போ நாங்கள் எப்படி எங்கள் மூஞ்சை காட்டுறோம்? தண்ணியை பார்த்தோன்னா எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம். விளையாட போனால் நாங்கள் ஏன் திருப்பி ஓடி வரந்தாலும் பார்க்குறீங்க. செருப்பை ஊற்று விட்டு போக. இந்த செருப்பு தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா எங்கள் அம்மா என்ன செருப்பாளி அடிப்பாங்க. சேஃப்டி முக்கியம் பிக்கிலே. ஆக எல்லாருமே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இதில் என் தங்கச்சி மட்டும் வருமோ, அது எங்கேயும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே ஒத்து பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வீடு கட்டுறாளா? இல்லை கோபுரம் கட்டுறாளா? அதுவும் இல்லை. ஒரு வேளை பள்ளணுன்றாலோ? கண்டுபிடிச்சிட்டேன். சாணி தட்டிக்கிட்டு இருக்கா. நான் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன். இங்கே என்ன நடக்குது? ஓ, க்யூட் கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட் நடக்குதா? ஓகே. ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். ஒரு நாள் கூட இங்கு வரமாகும், உயிரங்கள் வீடாகும். சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். ஆசையாய் இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. தண்ணியில் விளையாண்டதில் டைம் போனதே தெரியல. பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டிலேருந்து கொண்டு போன சாப்பிடலாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போட் ரிட்டர்ன் வர வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கின்னு இருந்தோம். இங்கேருந்து கிளம்பி நாங்கள் நேரம் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே போகிறது ஒரு அடர்ந்த காடு. அப்படியெல்லாம் சொல்லுவோம். எனக்கும் ஆசை தான், பட் போக முடியாது. அப்படியெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா வீட்டை விட்டு தொடச்சிடுவாங்க. போகிற வழியில் மாங்காய் தோப்பு இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாங்காய் தோப்பு எங்கள் தாத்தா வாங்கி போட்டதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் இப்படி தான் கேஸ். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க பக்கத்தில் உட்காந்து கேட்குற நம்மளுக்கும் புரியாது. என்ன வாக்குது? ஓ, இதுதான் கேட் வாக்கா? எங்கள் ஆயாவை எல்லாருமே பூனான்னு கூப்பிடுவாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. அம்மா, ஏன் எங்கள் பெரியம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போகிறாங்க? ஓ, மாங்காய் பறிக்கிறாங்களா? ஓகே, கண்டினியூ. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, வர வாரம் ஃபுல்லாக மாங்காய் சாம்பார், மாங்காய் ஊறுகாய், ஒன்றும் மாங்காயில் என்னெல்லாம் டிஷ் இருக்கோ அது எல்லாமே நம்ம லஞ்சில் கிடைக்கும். ஆக மொத்தம் வாரம் ஃபுல்லாக மாங்காய் வாரம். என்னதான் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? எங்கள் கண்ணில் காட்டவே இல்லை கைஸ்.
இங்கேருந்து அடுத்தது நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சீஷல் மியூசியம். அழுக்கெல்லாம் சேர்ந்து முட்டாகுது. ஸோ அதில் அழுக்கு போகும்போது ஒரு மீன் உள்ளே போய் அதில் ட்ராப் ஆகி அது ஒரு முட்டா மாறும். ஃபிஷ்ஷா அது? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம். அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம். வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.
இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லா போச்சு. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய் பிரதர்ஸ். See you all.